சார் வணக்கம். பாஜக விடுதிப்படி பாஜக தலைவராவோ, பதவியிலயோ இருக்கிறவர் 75 வயதுக்கு அப்புறம் நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கா தொடர்ச்சியா பேசப்படுது. இந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு சென்றது பேசு பொருளா மாறி இருக்குது. விரைவில் மாற்றப்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு இல்லையா? எந்த அளவுக்கு சார் உண்மை அது? சிறிதளவும் உண்மை இல்லை. ஓகே. விதிகள்னு எப்போ இருந்தாலும் விதி விலக்குகளும் அதோட உண்டு. எந்த விதியும் மோடிக்கு பொருந்தாது. நோ லா வில் அப்ளை டு மோடி, வெதர் இட் இஸ் அ நேஷனல் லா ஆர் பிஜேபி லா. எந்த சட்டமும் மோடிக்கு பொருந்தாது. இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி பிஜேபி தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு மோடி தான் காரணம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 3 முறை பிஜேபி வெற்றி பெறுதுன்னா அதுக்கு மோடி தான் காரணம். மோடி தான் அவங்களோட யூஎஸ்பி. அதனால் மோடியை அவங்க மாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக 29 வரைக்கும் மோடி தான் பிரதம மந்திரி. நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த ஒரு சஞ்சய் ராவத் போட்ட அந்த ட்வீட்டுன்றது தனிப்பட்ட முறையில் தங்களோட விருப்பத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கொச்சையாக சொல்கிறதுனா தவறாக நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தங்களுடைய அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி வேலைகளை செய்வார்கள். அதுவும் ட்விட்டரில் தான் இன்றைக்கி சண்டை நடக்குதுன்னு போது ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு அவர். அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆர்எஸ்எஸும் அதை வலியுறுத்தாது என்று நான் நம்புகிறேன். அவருடைய ட்வீட் படி, சஞ்சய் ராவத் ட்வீட் படி ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது மோடி அவர்களை சமாதானப்படுத்த போயிருக்கார். அந்த மாதிரி வருது. அபத்தமானது. 100% அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட பொய், உண்மைக்கு மாறான தகவல். ஆர்எஸ்எஸில் யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நன்கு அறிந்தவர்களுக்கும் கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பவற்றை காய்தல் வருத்தம் இல்லாமல் பார்ப்பவர்களுக்கும் நான் சொல்வது புரியும். 1000 வருத்தங்கள் மோடி மீது ஆர்எஸ்எஸ்க்கு இருந்தாலும் நரேந்திர மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு வாராது போல வந்த மாமணி. அவரை அவர்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சித்தாந்தம். இன்றைக்கு அது 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அரசியல் முகமான பிஜேபி இந்த இடத்துக்கு வரத்துக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. இட் இஸ் ஆர்எஸ்எஸ் விச் இஸ் ரூலிங். ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு 100 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அவங்களுடைய சித்தாந்தங்கள் ஒன்றொன்றாக இன்றைக்கு இந்தியாவில் வேறுபடிக்க தொடங்கி இருக்கின்றன. அவங்களோட அஜெண்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலை கட்டிட்டாங்க, 370 நீக்கிட்டாங்க, புது சிவில் சட்டத்தை பற்றின விவாதம் நாடு தழுவிய வேளையில் வந்துட்டுருக்கு. சில மாநிலங்களில் அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஹிந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலோட மையப்புள்ளியாக இன்றைக்கி மாற்றிருக்காங்க. எல்லா கட்சிகள்லையுமே இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போனதுக்கு காரணம் இந்திய அரசியலோட மைய கருவாக ஹிந்துத்துவ அரசியல், இந்து வாக்குகள் தான் பிரதானம் என்கின்ற எண்ணம் மேலோங்கியது. இது ரொம்ப தவறானது, ஆபத்தானது, மிகப்பெரிய ஆபத்தானது என்பதிலெல்லாம் யாதொரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது மதசார்பற்ற சக்திகளுக்கு. ஆனால் எப்படி இந்திய அரசியல் என்று மாறிப்போயிருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் பிஜேபியோட மிகப்பெரிய, ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய வெற்றி என்பது இந்துத்துவ அரசியலை இன்றைக்கு இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக மாற்றியது. இதை மாற்றி காட்டியவர் நரேந்திர மோடி. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் மீது 1000 வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் மோடி மாதிரி ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைக்க மாட்டார். மோடி அவர்கள் ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். பிஜேபி ஆட்சியில் இருக்கும் வரை, எவ்வளவு வயதானாலும் அவரால் செயல்படக்கூடிய சக்தி இருக்கும் வரையில் நரேந்திர மோடி தான் பிரதமராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து. உடனே நான் இதை மோடியை புகழ்ந்து பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவருடைய பலம், பலவீனம் ரெண்டுத்தையுமே நான் பலத்தை பேசுகிறேன். நான் பலவீனம்னு அவருக்கு எதை, பலவீனம் என்பது அதிகாரத்தின் மீது அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பலவீனமாக சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் பலவீனம் கிடையாது, அதுவும் பலம்தான். ஆகவே மோடி மாதிரியான ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. மோடியை ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பாது. பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கும் வரையில் மோடியை பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இழக்க விரும்பாது. இந்த கருத்து கொளுத்தி போடப்பட்ட சும்மா ஒரு ஸ்பார்க். இது தனிப்பட்ட முறையில் தங்களுடைய அரிப்பை சிலர் இப்படியெல்லாம் தீர்த்து கொள்கிறார்கள். அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, 10 வருடங்களுக்கு அப்புறமா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறாரு இல்லையா, அதெல்லாம் புறந்தள்ளிட முடியுமா? சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். 75வது ஆண்டு விழா கொண்டாடும் போது வாஜ்பாய் இதே நாக்பூருக்கு போனார். அப்போ அவர் பிரதம மந்திரி. 2000வது ஆண்டில் புத்தாயிரமாவது ஆண்டு பிறந்தப்போ வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போனார். இத்தனைக்கும் அது கூட்டணி அரசு. அவர் போனார். அப்போ திமுகவும் அதில் அங்கம் வகித்தது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். திமுக அங்கம் வகித்த என்டிஏ கூட்டணியின் பிரதம மந்திரியாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு போனார். இன்றைக்கும் இது என்டிஏ கவர்மெண்ட் தான், பிஜேபி கவர்மெண்ட் கிடையாது. அதனால் இவர் போவது, அவர் 75வது ஆண்டு விழாவுக்கு போனால் இன்றைக்கி 100ஆண்டு விழாவுக்கு மோடி போகிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலே பதவியில் இருந்துட்டு போகிறாரு. அது பலவீன, தவறான கருத்து. நான் அப்படி பார்க்கவில்லை. அது தன்னுடைய சித்தாந்த குருமார்களுக்கு அவர் செலுத்தக்கூடிய ஒரு வணக்கம். நீங்கள் ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் தாங்க மோடி, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா மோடி இல்லை, வாஜ்பாய் இல்லை, அத்வானி இல்லை. சங் மேரா சோல் ஹே அப்படின்னு வாஜ்பாய் எழுதின ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை.
சங்கு ஆர்எஸ்எஸ் தான் என்னுடைய ஆன்மா அப்படி. அதே ஆர்எஸ்எஸ்-ஆல கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு மோடி போயிட்டார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குலாம் போகல. அதுவும் தவறு. ஓகே. அங்கே கிவ் அண்ட் டேக் இருக்குது. ஒரு விஷயம் உண்மை, அதாவது கடந்த காலங்களில் வாஜ்பாயோ அத்வானியோ மீற முடியாத சில எல்லைகளை மோடி மீறினார் என்பது உண்மை. ஆனால் முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை மீறி அவர் போக முடியாது. அந்த சிஸ்டம் புரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸால் மற்ற தலைவர்களை நகர்த்தின மாதிரி மோடியை நகர்த்த முடியாது, அதுவும் உண்மை. இதுதான் இந்த டைனமிக்ஸை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்ஸை மீறி மோடி போக மாட்டார். ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் மோடி இருக்கும் வரையில் அவரை நகர்த்தாது. ரெண்டு பக்கம் ஹோல்டு இருக்குது. ரெண்டு பக்கமும் ஹோல்டு இருக்குது. சார், இந்த 11 வருஷத்தில் அவங்க என்னெல்லாம் சாதிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 100 ஆண்டு அவங்களுடைய பயணத்தில் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். சரிங்க, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதனுடைய உண்மையான பலத்தை நம்முடைய விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கணும். இன்றைக்கி ஆர்எஸ்எஸோட உண்மையான பலத்தை எடை போடுறவங்க ஒரு விதமான எப்படி சொல்கிறது, அதாவது ஆர்எஸ்எஸ் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு வெறுப்பு அவையெல்லாம் நியாயமானவை, நான் ஒப்புக்கொள்கிறேன். அது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றின அவங்களுடைய உண்மையான எடைபோடலை, அவதானிப்பை, அசஸ்மெண்ட்டை கண்ணை மறைக்குது அவங்களுக்கு. ஒரு விஷயத்தில் நமக்கு ரொம்ப தீவிரமான ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா அந்த விஷயத்தை பற்றின உண்மையான பலத்தை எடை போடுறதில்ல. ஒரு ஸ்தாபனமோ ஒரு தனிநபரோ அவங்க மேலே நமக்கு ரொம்ப பெரிய வெறுப்பு இருக்குது. அவங்கள நம்ம ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறோம். அவர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். அவங்கள பற்றின உண்மையான நம்முடைய அசஸ்மெண்ட்டை நமக்கு அவர்கள் மீது அல்லது அதன் மீது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஸ்லாண்ட்டுன்னுவாங்க, ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா நம்ம கண் அது மறைக்கும். அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் பல அறிவுஜீவிகளுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல். ஆர்எஸ்எஸோட பலத்தை இவங்க சரியாக உணரலன்னு நான் பார்க்குறேன். அதாவது லட்சக்கணக்கான அதனுடைய தொண்டர்கள் அதனுடைய மிகப்பெரிய பலம். எத்தகைய லட்சக்கணக்கான தொண்டர்கள்னால் அவர்கள் நம்புகிற தத்துவத்திற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். தன்னலம் கருதாத, உண்மையிலே சொல்கிறாங்க, காசு பணத்துக்கு அடிபணியாத, எந்த விதத்துலையுமே விலை போகாத, பதவிக்கோ பொருளுக்கோ பணத்துக்கோ நிலத்துக்கோ பெண்ணுக்கோ எதுக்குமே விலை போகாத, தான் நம்புகிற தத்துவத்துக்காக வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கக்கூடிய, அதாவது எபிலிட்டி டு வெயிட்னுவாங்க, அந்த காத்திருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அதுதான் அதோடைய ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய பலம். காத்திருக்கக்கூடிய அதனுடைய தன்மை, அந்த ரெசிலியன்ஸ். எனக்கு இந்த சென்னாரெட்டி கவர்னராக அந்த சென்னாரெட்டி 30 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதில்ல, நான் சங்கின்னு திட்டுவானுங்க, அது எனக்கு தெரியும் நல்லாவே. உண்மைதான். நான் சங்கின்றது இல்லை இல்லை அது வேற போட்டுருவாங்க, கீழே போட்ட பாரு, அவனே ஒத்துக்கிட்டான் பாரு, டே சங்கி ஒத்துக்கிட்டல, டே உண்மையிலே நல்லதுடா, டே நீ ஒத்துக்கிட்டடா, நீ பூனைக்குட்டி வெளில வந்துட்டான். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், 3 முறை தடையை சந்தித்த இயக்கம், இன்றைக்கி இந்தியாவை கட்டி ஆளுது இல்லை. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவை கட்டி ஆளுது. ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவை இயக்குது. டெல்லி போனீங்கன்னா டெல்லி செக்ரட்டேரியட் கம்ப்ளீட்டாக அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்திய இராணுவம், இந்தியாவின் விண்வெளித்துறை, இந்தியாவோட சயின்டிஃபிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே இந்தியன் ஸ்டேட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்குது. கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாட்டியும் மிகப்பெரிய அளவில் அதனுடைய பிடியில் இருக்குது. இந்த இடத்துக்கு சிவா அவங்க வரத்துக்கு 100 வருஷம் இருக்குது. அதுதான் சொன்னேன், காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் பார்த்துருக்கேன் அதில் ரொம்ப, அதாவது டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ், கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சரியாக 25 வருஷத்துக்கு முன்னால் இவங்க 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுற அந்த காலகட்டம், நான் அப்போ ஏஎன்ஐ தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ராமேஸ்வரத்தில் அப்போ ஈழப்போர் அந்த ஒரு கட்டம் ஈழப்போர் 2000 ஒரு மிகப்பெரிய அளவில் எல்டிடிக்கும் புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் யாழ்கோட்டையை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்கன்ற லெவலுக்கு வந்தது. அப்போ இந்திய ஜஸ்வந்த் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஜ்பாய் பீரியடில் நீங்கள் புலிகள் 40,000 சோல்ஜர்ஸை உள்ளே வச்சு புலிகள் முற்றுகையிட்டாங்க யாழ்ப்பாண கோட்டை, யாழ்கோட்டையை. நீங்கள் அந்த முற்றுகை இன்னும் ஒரு வாரம் திறந்துருந்தாங்கன்னா யாழ்கோட்டை விழுந்திருக்கும். ஏன்னா உணவு மருந்து எதுவுமே உள்ளே போக முடியல. நீங்கள் முற்றுகையை விலக்கி கொள்ளலைன்னா வான்வழி தாக்குதல் நடக்கும்னு இந்தியா எச்சரிக்கை விடுத்தது. அப்போ தான் விலக்குனாங்க. அவங்க அந்த பீரியடில் அகதிகள் நிறையா வருவாங்க ராமேஸ்வரத்துக்கு. நாங்கள் போய் ஒரு 15-20 நாள் அங்கே இருந்தோம், நானும் என்னோடய கேமராமேனும். ஒரு அகதி வந்தால் கூட எங்களுக்கு நியூஸ் கேமரா அந்த டேப் எடுத்து போடும். அப்போல்லாம் அறத பழசலான காலம். இப்போல்லாம் நீங்கள் லைவ் பண்ணுறீங்க, மொபைல்லே லைவ் பண்ணிடுறீங்க. அப்போ காலையில் அகதி வருவான், அகதிக்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு அந்த சாயங்காலம் 5 மணிக்கு பஸ்ஸில் போட்டால் மறுநாள் காலையில் 5 மணிக்கு பஸ்ஸில் வரும். அதை 10 மணி ஃப்ளைட்டில் அனுப்பி மறுநாள் அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஏஎன்ஐயில் ஏறும். அதாவது 36 மணி நேரம், மினிமம் 36 மணி நேரம். ஒரு அகதி வந்தால் கூட நியூஸ். சில சமயம் அகதிகள் வரமாட்டாங்க. நான் இதை கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அது 5 திட்டு இருக்கும், 5 பிட்டுன்னுவாங்க. அது காலையில் 6 மணிக்கு கோஸ்ட் கார்டு போவான். இவங்க நைட்டில் ஸ்பீட் போட்டில் கொண்டு அகதியை விட்டுட்டு போயிடுவாங்க டைகர்ஸ், அந்த புரோக்கர்ஸ். அவனுங்க
இப்போ அவன் போய் இந்திய கோஸ்ட் கார்டு பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவோம், 10 மணிக்கு இவங்க படகுல போய் அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. சில நாள் அகதி இருக்க மாட்டாங்க. அகதி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்தில் மண்டபம் முகாமுக்கு போவோம். அங்கே அப்படியே சுற்றி இருப்போம், வேறு ஏதாவது ஸ்டோரி இருக்கான்னு பார்க்க. அப்போ ஒரு நாள் அகதி வரல, சரி நம்ம இங்கே போகலாம், மண்டபம் கேம்புக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அங்கே போய் தள்ளி அங்கே உட்காந்துட்டு அது பக்கத்தில் டீ சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே நல்லா ஞாபகம் இருக்கு, அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஒருத்தர் வந்தார். அவருக்கு 75 வயசு. அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவர் 15 வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்னாரு, நான் 60 வருஷமாக ஆர்எஸ்எஸில் இருக்கேன் அப்படின்னாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பையன் யாரும், அவரோட அண்ணன் தம்பி பையனோ அண்ணன் பையனோ யாரோ வந்தாங்க. அந்த பையன் வந்து தாத்தா சாப்பிட கூப்பிட்றாங்க, தாத்தா வீட்டுக்கு போகலாம்ண்ணா, இருறா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தார். தம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கல, எதுவும் பண்ணிக்கல, இந்து ராஷ்டிரம் அமைஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருந்தேன், ஆனால் அது அமையிறதா தெரியல, இப்போதைக்கு இல்லை, ஆனால் வரும், நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பையனை பார்த்து அதை போகிறான் பார்த்தீங்களா, என் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதா வருத்தம் இல்லை, அந்த வருத்தம் இல்லை அவருக்கு, இந்து ராஷ்டிரம் அமையலன்றது தான் வருத்தம். நான் கேட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டே இருந்தேன். நான் ஃபுல் டைம் ஒர்க்கர் அவர். அப்போ வந்து ஏதோ கொஞ்ச நாள் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார், அப்புறம் ஃபுல் டைம் ஒர்க்கர். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. தம்பி நான் வந்து அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம், இந்து ராஷ்டிரம் அமைஞ்சவங்க தான் கல்யாணம் அமைக்கணும், என் வாழ்க்கையே ஓடி போச்சு, இந்து ராஷ்டிரம் தான் அமையலைன்னாரு. சொல்லிட்டு சிரித்தார். ஆனால் சொன்னார், நான் சொல்கிறேன் தம்பி, இந்தியா வந்து இந்து நாடாக ஒரு நாள் மாறும், என் காலத்தில் இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். இதை போகிறான் பார்த்தீங்களா என் பேரன், அவன் காலத்தில் மாறும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் புள்ள காலத்தில் அல்லது அவன் பிள்ளையோட புள்ள காலத்தில் சத்தியமாக மாறும் அப்படின்னார். சரி, நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு 6 வருஷம் முன்னால் தான் 94 சென்னாரெட்டியோட அந்த மீட்டிங் நான் வந்து அவர் சொன்னார், காத்திருப்பது எப்படி என்பதை ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி 100 வருஷம் அதோட பயணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் நமக்கு உண்டு. அது இந்தியாவுக்கு வந்து ஒரு எதிர்மறையான சக்தி தான், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இன்றைக்கி இந்தியாவை ஆளக்கூடியது அந்த சக்தி தான், அவங்க தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்காங்க, அதனுடைய அரசியல் வடிவம் தான் பிஜேபி. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன்லாம் அவன் பார்க்குறது இல்லைங்க. அடுத்த 50 வருஷத்தை யோசிக்கிறான், அடுத்த 100 வருஷத்தை அவன் யோசிக்கிறான். தே பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 50 இயர்ஸுங்க. ஆனால் மோடி மாதிரி ஒருத்தரை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு மோடி மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாருன்றேன். ஆர்எஸ்எஸோட புரிதல், ஆர்எஸ்எஸை பற்றின புரிதலும் இந்த 11 வருஷமாக நடந்த சம்பவங்களை பற்றின தெளிவான பார்வையும், வெறுப்பு இல்லாத தெளிவான பார்வையும் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்க. யோகியெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்களே அடுத்து. ஆமாம், அது அங்கே யோகி வந்து யோகியும் இருக்காரு, ஃபட்னாவிஸும் இருக்காரு. நீங்கள் முரண்பாடை பாருங்கள். யோகி ரக்கடாக இருக்காரு. அவுரங்கசீப் சமாதியை இடிக்கணும்னு போகிறாங்க, கலவரம் வருது. ஃபட்னாவிஸ் சொல்கிறாரு, அந்த சமாதி அங்கே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது அகற்றப்பட வேண்டும். ஆனால் என்ன செய்வது, அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமையில் நான் இருக்கேன். ஏன்னா அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது, சட்டத்தை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது, சட்டப்படி தான் அந்த சமாதி அகற்றணும். அடுத்த பார்த்து முக்கியமானது, இந்த கலவரம் நம்முடைய மாநிலத்தில் எஃப்டிஐ அந்நிய முதலீடை பாதிக்கும் அப்படின்றார். ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி கலவரம் நடக்கும்போது அந்நிய முதலீடு பாதிக்குன்ற வார்த்தை யோகி வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. அங்கே நிலைமை வேறு, மகாராஷ்டிரா வேறு, அங்கே வேறு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வேஷம் கட்டுறோம். காவி உடை போட்டுக்கிட்டு சன்னியாசி தாங்க அவர், மொட்டை போட்டு காவி உடை போட்ட சன்னியாசிக்குன்னா சன்னியாசிக்குன்னா மன்னனோட அதிகாரம், ராஜாவோட அதிகாரம் சன்னியாசிக்கு எதுக்கு? சன்னியாசிக்கு எதுக்குடா செங்கோலையும் சன்னியாசியும் ஒன்றா கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்துறான்ல பிஜேபி. ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நிற்கிறது பூரா யார்? கட்கரி நிற்கிறாரு, நாக்பூர் சொந்த ஊர் அவருக்கு, மண்டின் மைந்தர். ஃபட்னாவிஸ் மாநில முதலமைச்சர், மோடி நிற்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பகவத் நிற்கிறாரு, இன்னொருத்தர் நிற்கிறாரு. அந்த காம்போசிஷனை பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி அவங்களுக்கு வெல்ல முடியாத இடமா இருக்கிறது தமிழ்நாடு, பஞ்சாப், வடகிழக்கு மாகாணங்களில் கூட பூந்துட்டாங்க. அவங்க வந்து பஞ்சாபில் கூட பெரிய அளவில் வந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் வெல்ல முடியல அவங்களால. அவங்களோட லாஸ்ட் ஃபோர்ட்டாக இருக்கிறது தமிழ்நாடு தான். 2 திராவிட கட்சிகளோட பலவீனத்தில் அவங்க கால் இங்கே ஊன்றலாம். அதில் ஏற்கனவே ஒரு திராவிடியன் பார்ட்டி கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். திமுக கேஸ்பிங் அதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சாலும் இழந்தாலும் இன்றைக்கி அதிமுக நடக்கிறது சத்தியமாக 26க்கு பிறகு திமுகவுக்கு நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்சி அமைஞ்சாலும் நடக்கும். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 26ல் இவங்க ஜெயிச்சா மோடி எதிர்ப்பாங்கன்னு. ஒருவேளை 26ல் திமுக கூட்டணி ஆட்சி அமைதல், அல்லது திமுக ஆட்சியை பிடிச்சிடுதுன்னா இந்த 4-5 வருஷம் இருந்த பிஜேபி எதிர்ப்பு 26க்கு பிறகு சத்தியமாக இருக்காது. நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கனாட் பி இன் வார் மோடு கண்டினியூஸ். நீங்கள் தொடர்ந்து ஒருத்தனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. தனி மனிதராக இருந்தீங்கனாலும், ஒரு அமைப்பாக இருந்தீங்கனாலும், ஒரு கட்சியாக இருந்தீங்கனாலும் நீங்கள் கண்டினியூஸாக ஒருத்தன் கூட சண்டை போட முடியாதுங்க. ஆனால் சண்டை போட தூண்டுறது அவங்க தான் இல்லையா? அதெல்லாம் அவன் தூண்டுறான், எல்லாம் கரெக்டு. மற்றவெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணான் மற்ற மாநிலங்களில். அவன் எவன் தூண்டுறான் தூண்டலை, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ பிரச்சனையே. இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நண்பர்களோட பிரச்சனையை அது நீங்கள் அதில் இருக்க நியாயங்களை மட்டுமே பார்க்குறீங்க. நான் யதார்த்தத்தை பார்க்குறேன்.
நான் அவனை நியாயப்படுத்தலைங்க, அவனை ஒருபோதும் நான் நியாயப்படுத்தலை. ஆனால் லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 5 வருஷம் பவரில் கலைஞர் கூட இப்படி கண்டினியூஸாக சண்டை போட்டது இல்லைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸ்டாலின் வந்து அது தேர்தல் வெற்றியை கொடுக்குதுன்ற காரணத்துக்காக சண்டை போடுறாரா அல்லது சண்டை போடணும்னு போடுறாரா, அது எதுவாக வேணால் இருந்துட்டு போகலாம். யூ கெனாட் பி இன் வார் மோடு பெர்பெச்சுவலின்வாங்க. கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இடைவெளியே விடாமல் நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. நிறைய பிரச்சனை வரும், வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. அதெல்லாம் சொல்கிறேன். 26 இவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த ஒரு வருஷம் சண்டை போடுவாங்க, கண்டினியூஸாக போடுவாங்க. ஏன்னா அதுதான் இவங்களுக்கு மூலாதாரம், அதுதான் பலம் இவங்களுக்கு. மோடி தானே இவங்களை வாழ வைக்கிற தெய்வம். 36 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மோடி கோயில் கட்டணும் தான் நான் சொல்கிறேன். திமுகவும் தோழமை கட்சிகளும் தோழமை கட்டி இவங்க கும்பிடணும். ஏன்னா இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் மோடி தான். 26 ஜெயிச்சாங்கன்னா சத்தியமாக திமுக வந்து இந்த வார் மோடில் இருக்காது. அதையும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். பெர்பச்சுவலாக வார் மோடில் இருக்க மாட்டாங்க. ஏன் அதை இப்பயே பண்ண மாட்டாங்க? இப்போ பண்ண முடியாது. இப்போ பண்ணாங்கன்னா அடி விழும். ஏன்னா ஆன்டி மோடி ஃபீலிங் அதிகமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஃபீலிங் ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். அது இவங்களை வாழ வைக்கிற தெய்வங்க. இல்லை, இவங்க பண்ணாட்டாலுமே அவங்க ஏன் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணல? இல்லை, அவன் 1000 கோடி வந்து அவன் வெயிட் பண்ணுறான். அவன் இல்லை, நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அவன் முதல்ல இவங்களை தேர்தலில் இவங்களை வீக்கெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அடிக்கணும்னு பார்க்குறான். முதல்ல வீக்கெண்ட் பண்ணால் தேர்தலில் இன்னும் இவங்க பலமாயிடுவாங்க. அண்ணா திமுக எதிராக ஊழல் குற்றச்சாட்டை கையில் எடுக்கிறதுன்னு மிரட்டுறவங்க திமுக எதிராக ஏன் எடுக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. எடுக்க மாட்டான், இப்போதைக்கு எடுக்க மாட்டான். தேர்தல் நேரத்தில் ஓரளவு எடுப்பாங்க. தோத்துட்டாங்கன்னா பெரிய அளவில் எடுப்பாங்க. பலவீனமாக ஆயிட்டாங்கன்னாலும் பெரிய அளவில் எடுப்பாங்க. அதுக்கு முன்னால் வந்து அதை போட்டு இவங்களை இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரிலாம் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக நடக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே நடக்காது. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து மாட்டக்கூடிய அளவுக்கு தவறுகள் செய்தார்கள் என்று நான் கருதவில்லை. இவருடைய பலமே வந்து சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் தான், விஞ்ஞான ஊழல். இது இவங்களெல்லாம் நீங்கள் தொடவே முடியாது, எந்த ஆதாரமும் இருக்காது உங்களுக்கு. அதெல்லாம் சிஎம் வரைக்கும்லாம் அது போகாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நான். ஏன்னா இங்கே இருக்க டைனமிக்ஸ் வேறு, இங்கே இருக்க டாஸ்மாகோட டைனமிக்ஸ் வேறு. அது டைரெக்டாக சிஎம் வரைக்கும்லாம் நீங்கள் கெஜ்ரிவால் முட்டாள்தனமாக பண்ணி மாட்டினார் அவர் வந்து. ரெண்டாவது அது ஒரு சின்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. இது லட்சம் கோடிக்கு மேலே, இது நீங்கள் ஃபிக்ஸே பண்ண முடியாது. நீங்கள் அது இல்லாமல் இது 22-23 வருஷமாக நடக்குது. ஜெயலலிதா டாஸ்மாகை கம்ப்ளீட்டாக சேல்ஸை நேஷனலைஸ் பண்ணதுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து. அதனால் இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அது கடைசியாக இருக்கிறது உங்களுக்கு தமிழ்நாடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆகவே நம்ம ஆரம்பித்த கொஸ்டின் வந்து மோடியை ஆர்எஸ்எஸ் மாற்றுமான்ற சத்தியமாக மாற்றாது. ஆர்எஸ்எஸ்ஸை பற்றிய புரிதலும் மோடியை பற்றிய புரிதலும் கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவில் நடப்பதை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவும் உங்களுக்கு இருந்தால் நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.